சார்நாத், நீங்க எப்படி பாக்குறீங்க? தலைநகர் சென்னையிலேயே போராட்டம் தீவிரம் நடந்துட்டு இருக்குது இல்லையா? தலைநகர் சென்னை தொடங்கி தென் தமிழ்நாடு வரை பல இடங்களில் போராட்டம் நடக்குது உக்கிரமா திமுக அரசாங்கத்திற்கு எதிராகன்ற விமர்சனம் இருக்கு. பல கோடி பேர் வாழ்கிற பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு தன்மைகள் கொண்ட பல்வேறு படிநிலை சமூகங்கள் வாழுகிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு, இந்தியா. இங்கு சென்னையிலேயே போராட்டம்னு சொல்றதே தவறு. சென்னையில் மட்டுமல்ல, தமிழக முதல்வராக இருந்தால் யாராக இருந்தாலும் போயஸ் கார்டனை முற்றுகையிடுகிற போராட்டங்களை நடத்திய தொழிலாளர்களை நம்ம பார்த்துருக்கிறோம். அதனால் இதையெல்லாம் நம்ம ஒரு செய்தியாக நாம் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த நீங்கள் செய்கிற செய்தி ஒரு குறிப்பிட்ட செய்தியை பற்றி நம்ம பேசலை. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அனைவருக்குமான நல்லாட்சியை கொடுத்திருக்கிறார்களா என்று சொன்னால் மிகப்பெரிய 2 செக்மெண்ட். இந்தியா ஒரு முதலாளித்துவ நாடாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி கொண்டிருந்தாலும் இந்தியாவினுடைய பொருளாதாரம் என்பது விவசாயத்தை சார்ந்துதான் இருக்கிறது. அப்போ நாம விவசாய ரீதியாக அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் உற்பத்தி, விவசாய உற்பத்தி வாயிலாக தமிழகம் எந்த அளவில் இருக்கிறது என்று பார்த்தால், கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சியேற்ற காலத்தில் இருந்து விவசாய உற்பத்தி பெருகிக்கொண்டே இருக்கிறது என்பதை நான் ஒண்ணு சமூக பார்வையில் இருந்து வரலாமா? வாங்க. ஆம்ஸ்டாங் மரணம் தொடங்கி அஜித்குமார் மரணம் வரை, கவினுடைய மரணம் வரை, அல்லது தோட்டத்தில் நடக்கக்கூடிய அந்த கொலைகள் வரை பல விஷயங்கள்ல சட்ட ஒழுங்குன்றது சீர்குலைந்து இருக்குது. இப்படிப்பட்ட அம்சங்கள் தானே தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குது. இதெல்லாம் இந்த யதார்த்தத்தை நம்ம பார்க்க மறுக்கிறோமா? சரி, இந்த யதார்த்தங்களை நீங்கள் எப்போதாவது பார்க்காமல் இருந்திருக்கிறீர்களா? தமிழ்நாட்டு மக்கள் எப்பவும் பார்த்துட்டு தானே இருக்காங்க. என்னைக்குமே தானே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப எப்படி நல்லா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்தியா முழுக்க இது நடக்கும், உலகம் முழுக்க நடக்கும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்றது காவல்துறை இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தடுப்பதற்கு என்ன வேலை செய்கிறார்கள் உளவுத்துறை மூலமாக, அல்லது இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்த பின் எப்படி பாரபட்சம் இல்லாமல் சட்ட ரீதியான ஒழுங்கு நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள் என்பதை 2த்திலையும் பார்க்கணும். இது 2த்திலையும் எந்த அடிப்படையிலும் தமிழக அரசு குறை வைக்கல. குட்கா ஊழலை போன்று நேரடியாக காவல்துறை அதிகாரிகள் எந்த ஊழலையும் சம்மந்தப்படலை, அல்லது எந்த குறிப்பிட்ட சாதியினருக்கு ஆதரவாகவோ எப்படியோ யாரும் நேரடியாக இல்லை. இரண்டாவது, உளவுத்துறை ரீதியாக எந்த விதமான பயங்கரவாத செயல்கள், ஜெயலலிதா மிகப்பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றினார் சொல்லப்பட்ட காலகட்டத்தில், அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் கூட பயங்கரவாத சம்பவங்கள் நடந்திருக்கிறது, சாதி கலவரங்கள் நடந்திருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் பல பிரச்சனைகள் இருந்தாலும், பல சம்பவங்கள் நடந்தாலும், சாதி ரீதியான கலவரங்களோ எந்த ஒரு சம்பவமும் நடக்காமல் பார்த்து கொண்டிருந்தது காவல்துறையினுடைய பணி மட்டும் கிடையாது. இது காவல்துறையினுடைய பணி மட்டும், சமூக நிலையம். ஒரு சில நேரங்களில் நான் கேட்குற ஒரே கேள்வி, தூய்மை பணியாளர்கள்னு ஒருத்தவங்க இங்கே போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்கன்றது திமுகவுக்கு அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு தெரியுமா தெரியாதா? இல்லையே, எங்கள் தலைவரே அவங்கள போய் பார்த்து தானே வந்தார். அப்புறம் எப்படி எல்லாருக்குமான நல்லாட்சின்னு சொல்ல? ஏங்க, கோரிக்கை, போராடுகிறவர்களுடைய கோரிக்கை ஒன்று இருக்கும். எந்த ஆட்சி யார் வந்தாலும் சரி, இந்த போராடுகிறார்கள்ல அவர்களை தூக்கி நீங்கள் ஆட்சியில் உட்கார வச்சாலும் அவர்கள் போராட்டக்காரர்களுடைய முழு கோரிக்கைகளை எந்த காலத்தையும் நிறைவேற்ற முடியாது. ஆனா ஒரு இடத்தில் இறங்கி வருவார்கள் எந்த போராட்ட குழுவும். ஆனா இதுல இன்னொரு அம்சம் இருக்கு இல்லையா? இதுக்குள்ள 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக எதிர்க்கட்சி தலைவராக இருந்த முதலமைச்சர், தற்பொழுதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவேன்னு சொன்னவர் தானே. ஆனால் இன்றைக்கு காவல்துறையினரை வச்சு அந்த தூய்மை பணியாளர்களை நடத்தக்கூடிய விதங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்ல. இல்லை, இத்தனை நாட்கள் ஒரு பொது இடம், அதாவது சென்னை மாநகராட்சி வளாகம், அந்த வளாகத்தில் அவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜனநாயக ரீதியான அந்த போராட்டத்துக்கு அனுமதி அளித்தது இப்போ நம்ம பார்க்கணும். நீங்கள் முதல் நாள் அவங்களை உட்கார விடாமல் பண்ணியிருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? இதே கேள்வியை கேட்டிருப்பீங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது ஒன்று, எடப்பாடி பழனிசாமி முதல்வர் இருக்கும்போது என்ன பண்ணாரு? ஏங்க, ஐநெக்ஸ்னு ஒன்று வந்தது, இல்லை அது வேணாம்னு சொல்லி தானே இந்த ஆட்சி வந்தது. அதுதான் சொல்கிறேன், அதுதான் சொல்கிறேன். ஆட்சியில் எதிர்க்க இருந்து கொண்டு எதை வேண்டுமானாலும் பேசுவது ஒன்று, ஆட்சியில் இருக்கும் பொழுது எந்த விஷயத்தை எப்படி அணுகுகிறார்கள், எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கும் நான் தொலைக்காட்சியில பார்த்து தெரிந்து கொண்டேன்னு சொல்லாம நடந்த சம்பவத்தை நேரடியாக அனுபவத்திட்டு தான் பண்ண முடியும். எல்லா இடத்திலும் ஒரே நிமிஷம் யதார்த்தத்தை பேசுங்களேன். அமைச்சர் சேகர் பாபு அந்த தூய்மை பணியாளர்கள்ட்ட நடந்துகிட்ட விதங்கள் சரியா இருக்குதா? அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசக்கூடிய முறைகள் சரியா இருக்குதா? சரியாக இல்லை, சரியாக இல்லை. அப்புறம் எப்படி எல்லாருக்கும் அதற்கு என்ன காரணம் நடக்குதுன்னு சொன்னா, அவர் பேசிய விதம் என்ன காரணம் சொன்னாலும் தவறுதான். ஆனால் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எல்லாருமே ஒரு வகையான
ஒரு இரிட்டேஷன், ஒரு தன்மைக்கு வருவாங்க. பலமுறை பேச்சுவார்த்தை நடத்துறோம், இன்னும் ஒத்து வரல. அதுவே தவறு சார். உங்களுக்கு தெரியாது கிடையாது. தூய்மை பணியாளர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு சேகர் பாபு அவர்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? எந்த அடிப்படையில் போய் அவர் பேச்சுவார்த்தை நடத்துறாரு? தமிழக அரசின் சார்பாக ஒரு அமைச்சர் பேசுறாரு. அப்படி கிடையாது. கே என் நேரு பேச்சுவார்த்தை நடத்தலாம். இவர் எப்படி நடத்த முடியும் பேச்சுவார்த்தை? மேயர் நடத்துறாரு இல்லையா, கார்ப்பரேஷன் கமிஷனர் நடத்துறாரு, ஒரு சீஃப் செக்ரட்டரி கூட நடத்துவாரு. சீஃப் செக்ரட்டரி நேரடியா கார்ப்பரேஷனுக்கு சம்பந்தப்பட்டவரான்னு கேட்க கூடாது. அவரும் தமிழ்நாட்டு அரசு கேபினெட்ல இருக்கிற ஒரு அமைச்சர். அப்படி இருக்கும்போது அவருக்கும் பொறுப்பு இருக்கு. சென்னையை சேர்ந்தவர், சென்னை மாநகராட்சியினுடைய தன்மைகளை அறிந்தவர் என்ற அடிப்படையில் அவர் நேரடி தொடர்போடு பேசுறாரு. இது பேசுறது தப்பு கிடையாதுங்க. இல்ல நானும் சொல்லல, ஆனா அப்படி நடந்துக்கிறாங்க. அவங்க இங்க இருந்து வெளியில போகணும், அவங்களுக்கு யார் நடத்துறதுக்கு சொன்னது? அவங்க வெளியில போக வேண்டியது. இது என்ன இந்த இடத்துல போராட்டம் நடத்தலாமா? இப்படி எல்லாம் கேட்கலாமா ஒரு அமைச்சர்? இன்னைக்கு கூட மேயர் பிரியா அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க, அதே இடத்தில் அவர்கள் போராட்டம் நடத்துவதை பற்றி எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனால் உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி அவர்கள் பணிக்கு செல்ல வேண்டும் தான் நாங்கள் கேட்டுக்கிறோம் சொல்றாங்க. 2 சம்பவங்கள் கடந்த ஒரு வாரத்துக்குள்ள நடந்தது. ஒன்று, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு பழம்பெரும் நடிகையை அவருடைய இல்லத்திற்கு குடும்பத்தோட போய் சந்திக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் ரிப்பன் மாளிகையில் வெயிலில் இரவுல குளிரில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை சந்திக்க மறுக்கிறார். அதை கூட விடுங்களேன். 2வது சம்பவம், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரிப்பன் மாளிகைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நேரு ஸ்டேடியத்தில் ஒரு திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு போறாரு. ஆனால் தூய்மை பணியாளர்களுக்கு போகலை அப்படின்றது என்ன மாதிரியான மனநிலை? இது எல்லாருக்குமான நல்லாட்சின்னு எடுத்துக்க முடியுமா? போராட்டம் நடக்கிற இல்லை, 2 சம்பவத்திற்கான பதில் சொல்லுங்க. நீங்க தமிழக முதல்வர் காலையில் வாக்கிங் போனார், ஆனால் வண்டி எடுத்துக்கொண்டு கார்ப்பரேஷன் மாநகராட்சி போகவில்லை சொல்லலாம். உதயநிதி ஸ்டாலின் இப்ப தோழர் கஸ்தூரி தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு வந்தார், ஆனால் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் மாநகராட்சி ஊழியர்களை சந்திக்கவில்லைன்னு சொல்லலாம். இப்படி கிடையாது. நீங்க சந்திச்சு இப்ப போய் சந்திக்கலையே, இப்ப சந்திக்கல, அதுக்கு சொல்றேன். நீங்க எந்த அதிகார பொறுப்பு இல்லாம தினம் போய் சந்திக்கலாம். அப்போ ஏன் சந்திக்கவில்லை? எதற்கு சந்திக்கணும்? தமிழக முதல்வர் உடனே போய் போராட்ட ஒத்துப்பாங்களா? இல்ல சார், நான் என்ன கேக்குறேன், ரொம்ப இல்ல ஒரே நிமிஷம். ரிப்பன் மாளிகைக்கு ஒரே நிமிஷம் சார், ரிப்பன் மாளிகைக்கு நேரு ஸ்டேடியத்துக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்? ஏன்னா தூரத்து நடந்து போயிட்டு அந்த பக்கல்கிட்ட உட்கார்ந்து நிதிநிலை பற்றாக்குறையா இருக்கு, நாங்க சரி செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலாமே. தூய்மை பணியாளர் இருங்க ஐயா இருங்க, வர தமிழ் பண்ணி நான் வரேன். போகவே வேண்டாம். தமிழ் பணியாளர் 10 பேரை முதலமைச்சர் அழைக்கி வர சொல்லுப்பாங்க. இல்ல சால்வ் ஆகாது. ஏனென்றால் ஐயா தமிழ்மணி அவர்களுடைய வாதத்திலிருந்தே வரேன். தண்டையார்பேட்டைக்கு முதல்வர் போவதால் அண்ணா சாலையில் 2 மணி நேரம் போக்குவரத்து என்பதை தமிழகத்தின் மிகப்பெரிய செய்தியாக வந்து மூத்த வழக்கறிஞர் சொன்னார் பாருங்க. இப்படிப்பட்ட பார்வைகள் சமூகத்தில் இருக்கும். அவர்கள் ஒரு கட்டத்திற்கு பேச்சுவார்த்தையில் ஒத்து வரும்பொழுதுதான் அவர்களை சென்று யாராவது முக்கியமானவர்கள் மீண்டும் சந்திக்க முடியும். தமிழக முதல்வர் போய் பார்த்துட்டு அவங்க ஒத்துக்கலன்னா இதே விவாதத்தில் நீங்க என்ன கேட்பீங்க? தமிழக முதல்வர் என்ன திட்டத்தோட போனாரு, அவங்க ஒத்துக்கவே இல்லை பாத்தீங்களா அப்படின்னு இன்னொன்னு சொல்லிடுறேன். தூய்மை பணியாளர் மட்டும் இன்னைக்கு போராட்டம் நடத்தல, தூய்மை பணி ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துறாங்க. பல இடங்கள்ல போராட்டம் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ இது நல்லாட்சியா பேசுறாரு? நல்லாட்சியா இது? ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துறாங்க, தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க, செவிலியர்கள் போராட்டம் நடத்துறாங்க. அமெரிக்கால இருந்து வந்திருக்கீங்க போல. ஏன்னா போராட்டம் பார்த்ததே இல்ல. தினமும் 10 இடத்துல போராட்டம் நடந்து இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் நல்ல ஆட்சி எவ்வளவு தப்பா இருக்குன்னு இவர் சொல்றாரு. இவருக்கு தெரியாது போல. அதான் சகோதரி கேக்குறாங்க. வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க போல இருக்கு. தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியா முழுக்க போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அரசாங்கத்திற்கு எதிராகவோ அரசாங்கத்திற்கு எதிராகவோ அல்லது தங்களுடைய தேவையை நிறைவேற்றணும்னு சொல்லி போராட்டம் நடக்கக்கூடிய ஒரு இடம் நல்லாட்சிக்கான நிலவரம் எப்படி சொல்ல முடியும் சார்? எந்த ஆட்சி நடந்தாலும் போராட்டம் நடக்கதானே செய்யும். ஆனா எந்த ஆட்சியிலும் இது நல்லாட்சின்னு சொல்லலையே. அரசு யார் சொல்லணும்? மக்கள் தான் சொல்லணும். அதுதான். அப்ப முதலமைச்சர் சொல்றது தவறுன்றீங்களா? எது சார்நாத் சொல்றாரா? மக்கள் போராட்டத்தின் மூலமாக இது நல்லாட்சி இல்லைன்னு சொல்றாங்களா? போராட்டம் கிடையாதுங்க. ஒரு குழுக்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்கும். எல்லா குழுக்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்ற முடியாது. அரசு ஊழியர்களுடைய கோரிக்கையை 100% நிறைவேற்றி விட்டேன் ஒரு ஆட்சி சொல்ல முடியுமா? ஆனால் அவர்களே ஜெயலலிதாவை தூக்கி எறிந்து திமுகவை வர வைத்தார்கள். ஆனாலும் அவர்களுடைய கோரிக்கையை முழுசால நிறைவேற்ற முடியாது. இவர்களை போன்றவர்களுக்கு அது வென்றால் சாதகமாக இருக்கலாமே ஒழிய போராட்டங்கள் வாழ்க்கை முழுக்க தொடர்ந்து கொண்டிருக்கும். 100% இவர்களுடைய நோக்கங்களை எல்லாம் நிறைவேற்றிய அரசு அல்லது அரசு இயந்திரம் என்பது உலகத்தில் எந்த இடத்திலும் வாய்ப்பே கிடையாது.